மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 310 குடும்பங்கள் வாழும் உள்குடியேற்ற கிராமமான நடுக்குடியிருப்பை இது. சுத்தமான குடிநீர் இவர்கள் எதிர்நோக்கும் பாரிய சவாலாகும். 4ஆம் மாதத்துக்கு ஒரு பிரதேச கூட தண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு முதல் தண்ணி எல்லாம் இப்போ இந்த மழை பெய்கிற தண்ணி மட்டும் பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்தது மங்களப்பாச்சி இருக்கிற தண்ணியும் சவர் தான். தண்ணி வத்தி தடவை குடிக்கலாம். குளிக்கையும் சரி. சுமார் 450 குடும்பங்கள் வசிக்கும் சல்லித்தீவு கிராமத்தில் உள்ளவர்களின் ஜீவனோபாயம் மீன்பிடி தொழிலாகும். இறங்கு துறையொன்றின் அவசியத்தை கம்மந்த குலாத்தினருக்கு இவர்கள் தெரிவித்தனர். போட்டு 73 போட்டு இங்கே பாவனையில் இருக்குது. இறங்குதுறை அதாவது எங்களுக்கு மாறி அதாவது கடல் கொந்தளிப்புன்ற காரணங்கள் வரும்போது எல்லா இடங்கள்லையும் போட்டை பார்க் பண்ணிடலாது. அதை விலத்தி எங்களுக்கு அந்த இடத்தை எங்களுக்கு ஒரு இறங்குதுறையாக செய்தரணுன்றதான் முதலாவது வேண்டுகோள். இறங்குதுறையெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான நிலையில் வச்சுக்காங்க. காட்டு யானை அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் மாங்கனி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொக்குவில் கிராம மக்களுக்கு சுத்தமான குடிநீர் இன்றைய வரை எட்டாக்கணியாகவே உள்ளது. யானை அனுப்பா இருட்டுப்பட்ட இந்த பகுதி அப்புறம் பலம் அது அளவுச்சு யானை சேஷம். நாங்கள் முதல்ல அறிவிச்ச நாங்கள் ஒரு புள்ள ஜாயினுக்கு வச்சு அடித்தது அந்த மடவு கிட்ட வச்சு மோசம் திரத்தி கொண்டு வச்சு அடிச்சது. தண்ணி கிணத்துல புள்ள அரிக்குது. இது சித்திரை பூரா மாதிரி ஒரு சொட்டு தண்ணி இல்லை, கிணத்துல இல்லை, இதுக்கெல்லாம் தண்ணி இல்லை. இந்த திராலெல்லாம் பொதுக்குள்ள எரிக்க சேர அது தண்ணி வாத்துறேன். குடிசைகளில் வாழும் மாவடி ஓடை கிராம மக்கள் எதிர்நோக்கும் யானை பிரச்சினை இதுவரை தீர்ந்த பாடில்லை. வாசல் புல்லா தாண்டு தண்ணி முழங்காலுக்கு வர தண்ணி தான் பிரச்சனை. அப்படியான நிலைமையில இருந்து நாங்கள் சீவிச்சு சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கின்ற காயங்கேணியில் உள்ளவர்களுக்கு வீட்டு திட்டம், சுத்தமான குடிநீருக்கான எதிர்பார்ப்பு இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. இந்த குடிநீர் பிரச்சனை நாளாந்தம் இருந்து கொண்டு இருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு மேலே குடிநீரை பெறுவதற்காக சென்று வருகின்றோம். வீதிகள் செப்பனிடப்படாமல் காணப்படுகின்றது. இந்த பாலம் அப்பொழுது நேரத்தோட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே கட்டப்பட்ட பாலம் இது. ஆனால் இப்போ 2 வருஷத்துக்கு முந்தி வச்சு இந்த பாலம் உடைஞ்சி யாரும் கவனிக்கிற மாதிரி இல்லை. பண்டுவஸ்னுவர, மடவள, தெமட்டகுல கிராமங்களில் தென்னை நார் உற்பத்தியை ஜீவனோபாயமாக கொண்டு பெரும்பாலானவர்கள் வாழ்கின்றனர். தெங்கு முக்கோண வலயத்தில் குருநாகல் இடம்பெறுகின்றது. மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பினால் தென்னை நார் உற்பத்தி வீழ்ச்சியடைந்து வருகின்றது. மாத்தரை கொலனி அபகஸ்தென்ன கிராமத்திற்கும் கம்மது குலாத்தினர் சென்றனர். குறித்த வீதியில் இலகுவில் பயணிக்க இயலாது. ஃபத்னா சிங்கராஜவுக்கு செல்லும் குறுகிய பாதையை இது. அபகஸ்தென்ன மக்கள் வேறு வழியின்றி குறித்த வழியின் ஊடாக பயணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். கம்மது குழுவினர் கொட்டப்புல, தெனியாய, அலுத் கொலனிய மற்றும் ஏனைய கிராமங்களைச் சேர்ந்த மக்களை சந்தித்தனர். அவர்களின் பிரச்சினைகள் குறித்தும் இன்று கேட்டறிந்து கொண்டனர். பதுளை, தெல்தெனியாய கிராம மக்கள் சிறுநீரக நோயினால் பிடிக்கப்பட்டுள்ளதையும் கம்மது குலாத்தினர் கண்டறிந்தனர். சுமார் 500 குடும்பங்கள் இங்கு குடிநீரின்றி அல்லலுறுகின்றனர்.